Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இந்த சம்மருக்கு நாங்க ஸ்விட்சர்லாந்து போயிருந்தோம். நாங்க ஸ்விட்சர்லாந்து போன ட்ரிப் தான் இந்த வீடியோல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. 1 week ட்ரிப் போனோம். Day 1 வீடியோல தான் வந்து நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்போ வந்து ஜூரிச் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீ ஷட்டில் இருக்குது. அதில் தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து ஹில்டன் ஜூரிச் ஏர்போர்ட் ஹோட்டல். Subscriber meet in Switzerland. அவர் தமிழ்நாட்டு சிங்கம் எங்கள் அண்ணன் நாகராஜ் அவர்கள் பெரிய மனது பண்ணி நம்ம எல்லாரையும் சுவிட்சர்லாந்து ட்ரிப் கூப்பிட்டு வந்து ஸ்பான்சர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஒரு காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வாழ்க அண்ணன் புகழ், வளர்க அவரது கொடை குணம். அயர்லாந்து தமிழ் ஃபேமிலி. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து 4 star ஹோட்டல் தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் செக்கிங்லாம் முடிச்சுட்டு எங்கள் ரூமுக்கு போனோம். நல்ல பெரிய ஃபேமிலி ரூமாக இருந்தது. வெல்கம் ட்ரிங்க் வச்சுருந்தாங்க. அப்புறம் கெட்டில், காஃபி மேக்கர் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் 2 king size பெட்டாக இருந்துச்சு. ரூம் வந்து ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருந்தது. வியூ பார்த்தீங்கன்னா ரோட் சைடு ரொம்ப அழகாக இருந்தது ரூம்லேருந்து பார்க்கறதுக்கு. அதுதான் நாங்கள் வந்து ரூமில் வந்து இருந்துட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து க்ரூஸ் போகிறோம். இந்த க்ரூஸில் தான் நாங்கள் போகிறோம். இது வந்து லிமாட் ரிவர் க்ரூஸ் 4.5 hours. இந்த க்ரூஸ் நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து சன்செட் க்ரூஸ்ன்னு சொன்னாங்க. நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்செட்டு பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த க்ரூஸில் வந்து வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றிங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம லைக் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், ஃபுட்டு எது வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். சைட் சீயிங்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஸ்டாப் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் இறங்கி ஏறிக்கலாம். இந்த க்ரூஸில் போய் அங்கே இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு வர க்ரூஸ்லேயும் நம்ம ஏறிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இந்த க்ரூஸில் பார்த்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் போகிற அன்றைக்கும் வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சன்செட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்து நாங்கள் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதில் வந்து நாங்கள் டே டைம் போன வியூஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஈவினிங் அப்புறம் லைட்ஸ் எல்லாம் போட்டோன்னே அந்த சிட்டி எப்படி இருக்குதுன்னு இதில் காமிக்கிறோம், நீங்கள் பாருங்கள். நாங்கள் போன இந்த க்ரூஸ் வந்து ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது. அந்த 4 hours எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு அழகான சிட்டி அது. நாங்கள் வந்து இதுக்கு டிக்கெட் எடுக்கலை. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் வச்சதால நாங்கள் வந்து டிக்கெட்டெல்லாம் வாங்கலை. அது வந்து நம்ம உள்ளே போனோன்னே அவங்களே வந்து நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால ஃப்ரீ தான். உங்ககிட்ட ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் க்ரூஸ் உள்ள போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நிறைய டைப் ஆஃப் க்ரூசஸ் இருக்குது. 1 hour இருக்குது, 1.5 hours, 2 hours. உங்களுக்கு எந்த க்ரூஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போகலாம். இப்படி தான் எங்களோட Day 1 ஸ்விட்சர்லாந்து ட்ரிப்பு போச்சு. இனி நிறைய ஸ்விட்சர்லாந்து பற்றி வீடியோஸ் வரும், அதையும் பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.